Hi, hello and welcome to VJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய ingredients வச்சுட்டு ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய fried donut recipe தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி baked donut ஓட ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கிறது மாதிரி இது எக்லெஸ் ரெசிபி தான், இருந்தாலும் எக்கு வச்சும் செய்யலாம். ரெண்டுக்குமே ஒரே ரெசிபி தான். ஸோ அந்த டோனட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோனட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வார்ம் மில்க் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நல்ல ஹீட் ஆகக்கூடாது. நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கும்போது நம்மளால் அந்த ஹீட்டை பொறுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நீங்கள் எக்கு யூஸ் பண்ணி செய்கிறதா இருந்ததுன்னா 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்தால் போதும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆகி கிடைக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அப்படின்னா ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம ஃப்ளோரில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் ஈஸ்டே ஆனாலுமே ஒருவேளை அது டெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது அது வந்து டபுள் ஆகி கிடைக்காது. எனக்கு இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. நான் அதனால் எந்த ஈஸ்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி மில்கில் மிக்ஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ஃப்ளோரில் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக டோ ரெடி பண்ணுறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம இந்த மாதிரியாக கிரைட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு நல்ல டஸ்ட் மாதிரியாக கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், மஸ்ட் கிடையாது. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. டோனட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு க்ளீனான பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். 1/2 கப் நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து டோ மிக்ஸ் பண்ணும்போது கை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் சால்ட், ஜாதிக்காய் கிரைட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது வந்து 1/8 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இதுக்கு கூடவே நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது பார்த்தீங்கல்ல, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் இந்த மாதிரி தான் நல்ல அப்படி நுர வந்தது மாதிரியாக நிறைய இருக்கும். இதை ஒரு ஸ்பேட்ச்லா இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கையில் ஃபுல்லாகவே இது ஒட்டி பிடிச்சிக்கும். அதை நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாகவே இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுமே அப்புறமா நம்ம கவுண்டர் டேப்பில் போட்டு நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் டோ நல்லா சாஃப்டாக நம்ம ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல மைதா மாவு, அதை வந்து டேபிளோட சர்ஃபேஸில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த டோவை எடுத்து அதில் வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி இனி இதை 15 to 20 மினிட்ஸுக்கு அந்த பேலன்ஸ் வச்சுக்கோங்கள அந்த ஃப்ளோரையும் இதில் சேர்த்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது மாதிரியே இந்த இன்க்ரீடியன்ஸும் கூட ஒரு எக்கு சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் பசங்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்குறீங்கன்னா எக்கு சேர்த்து செய்து கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து எக்லெஸ் ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து எக் இல்லாமலும் இது செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த ரெசிபி நான் செய்திருக்கேன். இப்போ எக் இதுக்கு கூட சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு 1 எக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ 1 எக் இதில் நம்ம அடிஷ்னலாக சேர்க்கறதுனால மில்க்கு வந்து 1/2 கப் அளவு தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுற டைமில் கையில் லைட்டாக அந்த ஃப்ளோர் வந்து ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை, கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த ஒட்டுற அந்த தன்மை வந்து கரெக்டாக சரியாகி கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் இந்த மாதிரியே பால் ஷேப்புக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நல்லா ட்ரையான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு அந்த பவுல் ஃபுல்லாகவே அந்த ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இந்த டோ வந்து டபுள் ஆகிற டைமில் அந்த பவுல் சுற்றி ஒட்டி பிடிச்சிக்கும். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறது. அதுக்குள்ளே அந்த டோவை எடுத்து வச்சுட்டு அதோட சர்ஃபேஸ்லையும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்புறமா இதுக்கு மேலே ஒரு வெட் டவல் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு நல்ல டபுளாகி கிடைக்கும். 2 hours ஆயிடுச்சு.
பாருங்க, நமக்கு டோ வந்து நல்ல டபுள் ஆகி இவ்வளோ பெருசாக கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரியாக கிடைக்கும். அது வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி டபுள் ஆகி. இனி வந்து இந்த கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே டோ எடுத்து வச்சிடலாம். இனி இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ரோலிங் பின் எதுவுமே தேவையில்லை. நம்ம கை வச்சு இந்த மாதிரியாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துன்னா அந்த டோனட் கட்டர் வச்சும் கட்டர் இல்லாமலும் நம்ம அந்த டோனட் ஷேப்புக்கு எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்லித்தரலாம். என்கிட்ட இந்த மாதிரியான டோனட் கட்டர் இருக்குது. இது வச்சு நல்ல ஈஸியாக நமக்கு டோனட் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பாருங்கள், கட் பண்ணிவிட்டு 2 ரொட்டேட் பண்ணால் போதும். அது வந்து ஈஸியாக அந்த ஷேப்புக்கு கட் ஆகி கிடச்சிரும். இப்படி டோட்டலாக உங்களுக்கு 4 டோனட்ஸ் வந்து நான் கட்டர் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். பேலன்ஸ் 4 டோனட்ஸ் வந்து உங்களுக்கு கட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன். பட்டர் பேப்பரில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு மேலே கட் பண்ண பீசஸை வச்சோன்னா அந்த பாட்டம் நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஃப்ரை பண்ண முடியும். பேலன்ஸ் கிடைச்ச டோவை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துட்டு 4 ஈக்குவல் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா பீசஸையுமே பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறமா இதில் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதோட சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். கிராக் பேட்டர்ன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணுற டைமில் வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் அந்த பிளந்து வந்துடும், கிராக் ஆனது மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இனி இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். டோனட்டோட சென்டரில் ஹோல் போடுறதுக்காக நான் ரஷ்யன் நாசல் எடுத்திருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஹோலாக கிடைக்கும் அதுக்காக. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியாக நாசில் அப்படி இல்லை இந்த கட்டர்ஸ், பாட்டில் கேப் இது மாதிரியெல்லாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு பேலன்ஸ் வந்தது இதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுலேயும் வந்து ஒரு டோனட் செய்துக்கலாம். ஸோ இதையும் வந்து நம்ம அந்த பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு கை வச்சு சென்டரில் ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு இந்த டோவில் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ரெசிப்பியில் நமக்கு டோட்டலாக 8 to 10 டோனட்ஸ் வரைக்கும் செய்யலாம். நீங்கள் வந்து சின்னதாக இந்த டோனட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக செய்தீங்க அப்படின்னா 12 டோனட்ஸ் வரைக்குமே செய்யலாம். இது இனி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எதுவுமே போட்டு க்ளோஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அதில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி ஓப்பன்லேயே விட்டுக்கோங்க. இதில் இந்த டோனட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஃப்ளாட்டாக இருக்குது. இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட சைஸ் வந்து நமக்கு பெருசாக கிடைக்கும். நான் 15 மினிட்ஸ் தாண்டி வீடியோ எடுக்கலை, நான் மறந்துட்டேன். டேரெக்டாக வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சாரி. அடுத்ததாக நம்ம ஆயில் எடுத்துப்போம். இது வந்து இந்த தவாவோட ஹாஃப் அளவுக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் இல்லை, அதோடையும் கொஞ்சம் கம்மியாகவே போதும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டோனட்டாக போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒன்று போட்டு பார்க்கணும் ஆயில் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு போடுற டோனட் வந்து நல்லா கரிஞ்சு கிடச்சிரும். ஸோ இப்போ போட்ட டோனட் எதுனா நம்ம லாஸ்ட் ஒரு 9 டோனட் செய்தோம்ல, லாஸ்ட் டோனட் அதோட சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன். கட் பண்ணி எடுத்து அதுதான் நான் டெஸ்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் எப்போவுமே போடக்கூடாது. இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆயில் கரெக்டாக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இனி வந்து டோனட்டை வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டோனட் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணோம்ல அந்த டோனட் தான். ஸோ இது வந்து லைட்டாக அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் அதை வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரியாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே எடுத்துடணும். கொஞ்சம் டைம் தாண்டினாலுமே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், டோனட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போலே இருக்குது பார்க்கும்போதே. டோனட்ஸ் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா சாக்லேட்டில் டெக்கரேட் பண்ணி கொடுங்க, அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். நான் வேணால் கொஞ்சம் மாடல்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை இப்போ வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு தான் நான் செய்து சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சுகர் கோட்டிங் வச்சே நம்ம கொடுக்கலாம், அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அதோட நான் ரெசிபி நான் சொல்கிறேன். டோனட் வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். அப்படி இல்லை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கிட்டாலும் இதை விடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கூட அதிகமாக சுகர் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை மாதிரியே ஒவ்வொரு டோனட்லேயுமே நம்ம டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். அப்புறமா இந்த ஃப்ரைடு டோனட்டை வந்து நம்ம கூல் பண்ணி சாப்பிட்றதோடவும் அதை சின்ன ஒரு சூடோடே சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். டோனட்டை வந்து பிச்சு இந்த மாதிரியாக டைரெக்டாக அந்த சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.